ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம சேனலில் பாசிப்பயிர் வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இப்போ ஒரு டம்ளர் பாசிப்பயிர் எடுத்துக்கோங்க. இதில் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி ஒரு 3 மணி நேரம் ஊற வைக்கணும். அரை டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்துக்கணும். இப்போ இதில் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி இதை ஒரு 15 நிமிஷம் ஊற வைங்க. இப்போ பாசிப்பயிர் நல்லா ஊறிடுச்சு. தண்ணி இல்லாமல் பாசிப்பயிரை நம்ம எடுத்துக்கணும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சீரகம், சோம்பு, வரைமிளகாய், வெள்ளைப்பூண்டு, தேவையான அளவு உப்பு, இப்போ அந்த ஊற வச்ச பாசிப்பயிர் சேர்த்துக்கணும். இப்போ இதை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட கடலைப்பருப்பும் சேர்த்து வடை மாவு பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பதத்தில் நம்ம மாவை அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கணும். கருவேப்பிலை, கொத்தமல்லி, சேர்த்து நல்லா மாவை பிசைஞ்சு வச்சுக்கணும். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இப்போ அந்த மாவை வடை மாதிரி தட்டி எண்ணெயில் போட்டுக்கலாம். இப்போ வடை நல்லா வெந்து வந்துடுச்சு. 2 சைடும் பரட்டி போட்டு நம்ம வடையை நல்லா வேக வைக்கணும். இந்த மாதிரி வடை நல்லா வெந்து வரணும். பாருங்க, வடை நல்லா பொன்னிறமா வெந்து வந்துருச்சு. இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாசிப்பயிர் வடை ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் இது போல டேஸ்டியான ரெசிபியை நம்ம சேனல் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.